வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். அவளின் ரகசிய கணவன். அத்தியாயம் 2. கணவனிடம் கொஞ்ச ஆரம்பித்தவள் காதலில் விழுந்துட்டாளா? காலையில் முகிலன் எழுந்து சமையலறைக்குள் போனதும் மாயாவும் பின்னாடியே வந்தாள். என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க? நீங்கள் தூங்குறதே பார்த்துட்டே இருந்தா எனக்கு தூக்கம் வரலை. என்னை பார்த்துட்டே இருந்தீங்களா? ஆமாம். ஏன் தெரியல, இப்போ உங்களை பார்க்காம இருந்தாலே ஏதோ குறையா இருக்குது. முகிலா, நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப மாறிட்டீங்க. நீங்களும். நான் என்ன மாறிட்டேன்? முன்னாடி என்னை பார்த்தா மேடம்னு பேசுவீங்க. இப்போ என் கண்ணை பார்த்தா மாயான்னு கூப்பிடுறீங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப. அப்போது இன்னைக்கு முழுக்க மாயான்னு தான் கூப்பிடுறேன். சரி, காஃபி வேணுமா? வேணும். சர்க்கரை? நேற்று மாதிரி கொஞ்சம் கம்மியாக. நேற்று கம்மின்னு சொல்லிட்டு பாதி கப்பு குடிச்சிட்டிங்க. அது வேற. என்ன வேற? நீங்கள் போட்டதுன்னு எப்படி இருந்தாலும் குடிப்பேன். அப்படியா? ஆமாம். அப்போது இன்று உப்பு இல்லாத காப்பி போட்டாலும் குடிப்பீங்களா? குடிப்பேன். பொய். நீங்கள் சோதிக்காதீங்க. சரி, முதல்ல காப்பியை குடிங்க. முகிலன் காப்பி அவளிடம் கொடுத்தான். சூடாக இருக்குது, மெதுவாக குடிங்க. நீங்கள் ஊதி தரீங்களா? என்ன, காப்பி சூடாக இருக்குது, நீங்களே குடிக்க முடியாதா? மனைவி இருக்கும்போது ஏன் நான் கஷ்டப்படணும்? ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. யாருக்கு? உங்களுக்கு இல்லை, உங்ககிட்ட தான். மாயா சிரிச்சுக்கிட்டே காப்பியை அவனிடம் நீட்டினாள். சரி, நீங்களே ஊதி கொடுங்க. நான் சொன்னதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்களா? ஆமாம். சரி முகிலா. நான் இப்போ உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உரிமை எடுத்துக்கிறேன்னு தோணுது. எடுத்துக்கோங்க. நான் அதிகமாக பேசினாலும் கேட்பேன், கோபப்பட்டாலும் சமாதானப்படுத்துவேன், கொஞ்சினாலும் இன்னும் கொஞ்சங்க. நான் உங்களை ரொம்ப நேசித்தாலும் அதை விட அதிகமாக நான் நேசிப்பேன். நீங்கள் எப்போ இவ்வளோ பேச கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் என் மனைவியான நாளில் இருந்து. அப்போ அதுக்கு முன்னாடி நான் பயந்துட்டு இருந்தேன். இப்போ பயம் இல்லையா? ஒரே ஒரு பயம் இருக்குது. என்ன? ஒரு நாள் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு. மாயா உடனே அவனுடைய கையை பிடித்தாள். நான் போக மாட்டேன். உறுதியா? உறுதி. அப்போ என்னை இப்படியே பார்த்துக்கோங்க. எப்படி? நான் உங்களுக்குள் ரொம்ப முக்கியமானவள் மாதிரி. நீங்கள் அதை விட அதிகம். அப்போது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதுதான் போதும். மாலையில் முகிலன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மாயா கதவுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தா. என்ன மாயா? ஒன்றுமில்லை. அப்போ ஏன் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க? உங்களை பயமுறுத்தணும்னு. என்னையா? ஆமாம். சரி, பயமுறுத்துங்க. மாயா திடீரென முன்னாடி வந்து பூம் என்று சொல்லி அவனை பயமுறுத்தினாள். அடடா, பயந்துட்டீங்களா? கொஞ்சம். நல்லா பயந்தீங்களா? நான் பயந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். என்ன? நீங்கள் திடீரென்று முன்னாடி வந்ததும் உங்களை கட்டிப்பிடிக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக பயந்த மாதிரி நடிச்சிங்களா? இல்லை, உண்மையாகவே பயந்தேன். சரி வாங்க, இங்கே சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? எனக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை கவனிக்கிறேன். என்னை இவ்வளவு கவனிக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்றது முதல் தூங்குகிற நேரம் வரைக்கும். அப்போ நான் உங்களை கவனிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? நான் வீட்டுக்கு வர்ற சத்தம் கேட்டதும் கதவு திறக்க வரீங்க. அது தற்செயலாக இருக்கலாம். நான் வராத நாளில் என்ன? அன்னைக்கு நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. மாயா அமைதியாகி விட்டா. அது எப்படி தெரியும்? நான் உங்கள் கணவன் தானே. முகிலா, நான் உங்களை உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியும். எப்படி? நீங்கள் என்னை பார்க்கிற விதத்தில் தெரியும். நான் எப்படி பார்க்கிறேன்? நான் உங்களை உலகத்திலே முக்கியமானவன் மாதிரி. அது உண்மைதான். அப்போது நீங்கள் இந்த உலகத்திலே நான் என்ன? என் வீட்டில் இருக்கும் கணவன் இல்லை. அப்போது என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆள். முகிலன் சிரித்தான். இப்போ சிரிக்காதீங்க. ஏன்? நான் சீரியஸாக சொல்கிறேன். நானும் சீரியஸாக தான் கேட்குறேன். என்ன? என்னை இப்படி காதலிச்சுட்டு ஒரு நாள் என்னை விட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இருந்து உங்களை வெளியே அனுப்புகிற அளவுக்கு நான் பைத்தியம் இல்லை. உறுதியா? உறுதி. அப்போது இன்று இரவு என்னோட பக்கத்தில் தூங்கணும். நேற்று கூட பக்கத்தில் தானே தூங்கினேன். ஆனால் நடுவில் ரொம்ப இடம் விட்டுருந்தீங்க. அதனால் இன்றைக்கி அந்த இடம் வேண்டாம். மாயா, என்ன? நீங்கள் ரொம்ப கொஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. யாரால்? என்னால். அப்போ தொடர்ந்து கொஞ்சுவேன். நான் சமாளிக்கணும்னா நீங்கள் என் கணவன் தானே. என்னை சமாளிக்கணும். சரி. இன்று இரவு படுக்கையில் அருகருகே படுத்திருந்தார்கள். முகிலா, தூங்கிட்டீங்களா? இல்லை. என்னோட பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. எதுக்கு? சும்மா. சரி, இப்போ நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க. மாயா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்லை. ஏன்? உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. பேசுங்க.
நம்ம வாழ்க்கை இப்படி சந்தோஷமா இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் முன்னாடி காதலை நம்பவே இல்லை. இப்போ காதல் என்னன்னு தினமும் கற்றுக்கிட்டே இருக்கேன். யாருக்கிட்ட? என் கணவன்கிட்ட. அப்படியா? ஆமாம். அப்போ நான் நல்ல கணவனா? ரொம்ப நல்ல கணவன். நான் நல்ல கணவனா இருந்தால் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. என்னை விட்டுட்டு ஒரு நாளும் போகாதீங்க. நான் எங்கே போவேன் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நினைக்கவே பயமாக இருக்கு. முகிலா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். வாக்கு. வாழ்நாள் முழுக்க. மாயா அவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டாள். இப்போ தூங்கலாமா? சரி. கையை விடாதீங்க. விட மாட்டேன். நான் தூங்கிட்டாலும் அப்பவும் விட மாட்டேன். சரி. குட் நைட் மாயா. குட் நைட் முகிலா. அந்த இரவு அவர்களுக்கு இடையில் இருந்த தூரம் இன்னும் கொஞ்சமாக குறைந்தது. கணவன் மனைவியாக ஆரம்பித்த வாழ்க்கை இப்போது ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாத அளவுக்கு காதலாக மாறிக்கொண்டிருந்தது. அவளின் ரகசிய கணவன். அத்தியாயம் 3 அவளுடைய காதல் இன்னும் நெருக்கமாக போகிறது.